ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. மகாபாரதம் ஆதி பருவம் பார்த்துட்ருக்கோம். திரௌபதி 5 கணவர்களிடத்தில் 5 புதல்வர்களை பெற்றெடுக்கிறாங்க. ஒவ்வொரு வருடம் ஒரு குழந்தை பிறக்குது. தர்மபுத்திரருக்கு பிறந்த பிள்ளையின் பெயர் பிரதிவிந்தியன். அதாவது எதிரிகள் அம்புகளை விட்டாலும் விந்திய மலையைப் போல நிற்கக்கூடியவன் அப்படிங்கிறது தான் இந்த பிரதிவிந்தியன் அப்படிங்கிற பெயருடைய அர்த்தம். பீமனுடைய பிள்ளையின் பெயர் சுதசோமன். அதாவது பலமுறை யாகங்கள் செஞ்சு சோமரசத்தை பீமன் பருகிய பிறகு பிறந்தவன் அப்படிங்கிறதுனால சுதசோமன் அப்படின்னு பீமனுடைய பிள்ளைக்கு பெயர். அர்ஜுனனுடைய பிள்ளை கிருதவர்மா. அர்ஜுனன் சாஸ்திர சம்பந்தமுடைய தீர்த்த யாத்திரையை முடித்து அந்த கர்மாவை செய்த பிறகு பிறந்ததுனால இந்த அர்ஜுனனுடைய பிள்ளைக்கு கிருத கர்மான்னு பெயர். நகுலனுடைய பிள்ளை சதாநீதன். எப்போதுமே தன் புகழை விருத்தி செய்து கொள்பவன் என்பதால் அவங்க குலத்தில் முன்பிருந்த ஒரு ராஜ ரிஷியின் பெயர் நகுலனுடைய பிள்ளைக்கு வைக்கப்பட்டது, சதாநீதன் அப்படின்னு. அதுக்கு அடுத்தது சகதேவனுடைய மகன் ஸ்ருதசேனன். அதாவது சாஸ்திர ஞானம் அப்படிங்கிறது ஸ்ருதம், சேனன் அப்படிங்கிறது வேல் போன்ற பராக்கிரமம் உடையவன். அதனால் சகதேவருடைய மகன் ஸ்ருதசேனன். இவங்க எல்லாருக்குமே வேதங்கள் கற்பிக்கப்பட்டது. அர்ஜுனன் அஸ்திர வித்தையை கற்றுக் கொடுக்குறாரு. அறம், பொருள், இன்பம் ஆகிய 3ஐயுமே சரியான முறையில் வச்சு தர்மபுத்திரருடைய ராஜ்யம் சிறப்பாக நடந்தது. மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. மக்கள் விரும்பினதையே மன்னன் செய்து வந்தார். பல மன்னர்களையும் ஜெயிச்சு தர்மபுத்திரரின் கீழே கொண்டு வந்து எதிரிகள் இல்லாத ராஜ்யமாக தர்மபுத்திரருடைய ராஜ்யத்தை உருவாக்குனாங்க அவங்களுடைய சகோதரர்கள். நற்காரியங்களை செய்யும் உடலில் வாழும் உயிர் போல மக்கள் அந்த ராஜ்யத்தில் சந்தோஷமாக இருந்தாங்க. மகாபாரதத்தில் 18 பகுதிகள், ஒவ்வொன்றுக்கும் ஒரு பர்வம் அப்படின்னு பெயர். இதில் முதல் பர்வமான ஆதி பர்வம் இதோட முடிஞ்சது. அதுக்கு அடுத்தது சபா பர்வம் நாளையிலேருந்து பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. குருதேவ்க்கு ஜெய். ஹரி போல்.